ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வாங்கி 250 கிலோமீட்டர் ஓட்டின வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எது நல்லாயிருக்கு எது நல்லாலன்ற ஒரு சின்ன ரிவ்யூ தான் தர போகிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான், அதுக்கப்புறம் சர்வீஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் ஓடினதுக்கே இன்ஜினில் வந்து டிக்டின்னு சவுண்ட் வருதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் கண்டினியூவாக ஓட்டினாலுமே சவுண்ட் வரல. அது ஏதோ ஒரு டைமில் அப்போ மட்டும் ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் இஷ்யூ தான். இது வந்து ஃபோர்க்கில் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கேயே லைட்டாக ரெஸ்ட் இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டுக்குள்ளே இங்கெல்லாம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பின்னாடி சீட்டுக்கு அடியில் இங்கே பாருங்கள், ஃபினிஷிங்கே இல்லை, உள்ளே என்ன இருக்குன்றது அப்படியே தெரியுது. ஒரு ஃபிட்டிங்கே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் லாக்கெல்லாம் கரெக்டாக தான் உட்காந்துருக்குது. உள்ளே அந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் இருக்கும், அதுவே நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ஸ்டிக்கரிங்கெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே வந்து யூடியூப்பில் இதே பைக் வேறு ஒருத்தர் போட்டுறதை பார்த்து தான் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்க் ஆயில் கேப், இது டிஸ்பிளேயில் பிரின்ஸ்னு என் பேர் போட்டிருக்கேன். பைக்குக்கு வந்து ஃபாக்ஸ்ன்னு நேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் இதே டைப்லேயே அப்படியே போட்ட ப்ளைனாக. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஆப்ஷன் தான். அசாடும் நல்லா ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் ஆகுது. அது நான் பைக் ஓட்டப்போ சொல்கிறேன், அது போட்டு காமிச்சா தான் தெரியும். ஓகேங்களா. அப்புறம் இந்த பைக்கோட ப்ளஸ் பாயிண்ட்டே பிரேக்கிங் தான், சொல்லி ஆகணும். ஆனால் வேறு எந்த பைக்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சிசியில் பிரேக்கிங் மட்டும் சூப்பராக இருக்குது. பிரேக் வந்து எதுவும் குறையே சொல்லிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னவோ இருக்குது மாதிரி, இது என்னங்களா, இது லப்பர் தனியாக தொங்குது. என்ன லப்பர்னே தெரியுது. ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேல தான் ஃபியூல் மட்டும் ஒரு டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது வேறு காட்டுது. ஆல்ரெடி ஒரு 100 ரூபா பெட்ரோல் அப்படி இருந்திருக்கும். அப்போ தான் ஒரு பாயிண்ட் கூட இல்லாமல் ஃபுல்லாக பிளிங்க் ஆச்சு. நைட்டு ஒரு 550 ரூபாய்க்கு போட்டேன், 4 பாயிண்ட் காட்டுச்சு. திருப்பி வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ இதே மாதிரி தான் சிங்கிள் பாயிண்ட் காட்டுச்சு. திருப்பி இன்னொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ 3 பாயிண்ட்டு. ஃபியூல் மட்டும் ஒரு டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்போ வேறு பாயிண்ட்டு காட்டுது. ரன்னிங்கில் வந்து ஏறவும் மாட்டேந்து, அப்படியே நிற்கிது. மற்றபடி டிஸ்பிளேலாம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது, ஓகே தான். சரி ஓகே, பைக்கை ஓட்ட நெக்ஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோலாக எப்படி இருக்குது அப்படிதான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன்னா, ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இது மேலே கீழே ஏற்றினா அப்படி தான் ஒர்க் ஆகும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு கீழே தான் தள்ளனா செட் ஆகுன்றது எனக்கு தெரியாது. நானும் பார்த்துட்டு இது க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலையே, வேஸ்ட்டு போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது ஒரே டைம் மட்டும் ஒர்க் ஆகிடுச்சு. எனக்கே தெரியாமல் நான் வந்து பார்த்தா கீழே சைடு வந்து அது கீழே தள்ளிட்டு இருக்கிறேன், அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா தள்ளி பார்க்குறேன், ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறமா தான் என்னென்னு புரிஞ்சிருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா செட்டுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. நான் வந்து அதை ஒழுங்காக கவனிக்கலை. இதை வந்து செட் பண்ணுறது ஒன்றும் இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா க்ரீன் கலரில் இந்த இடத்துல மீட்டரில் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிற டைமில் நம்ம கீழ் சைடு ஸ்வைப் பண்ணால் போதும் இருக்கிற ஸ்பீடில், அவ்வளோதான், அப்படியே செட் ஆகிக்கும். தவறான பாதையில் வந்துட்டோமோ. எரிஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுதுங்களா. இந்த மாதிரி லாங் டைமாக எரிஞ்சிட்டே இருந்தால் இப்போ செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கீழே வந்து செட் ஸ்பீட் வந்துடும். எவ்வளோ ஸ்பீட் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அது மேலே வந்துடும். அதை நம்ம வந்து இதிலே ஏற்றிக்கலாம், திருப்பி கம்மியும் பண்ணிக்கலாம். ஒன்றா ஏற்ற முடியல, 2 இல்லை 3 அப்படி ஏறுது.
தெரியுதுங்களா? இதை வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். மோடு வந்து இது உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஐபிஎம் வந்து பார்த்தா வெளியே வந்து தள்ளுற மாதிரி இருக்குது. வெளியே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து வெளியே தள்ளனா ஐபிஎம்மு, திருப்பி நார்மலாக உள்ள தள்ளனா பாஸ் லைட் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் இந்த பைக்கை பற்றி சொன்னோம்னா ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று கீர் போடுறப்ப மட்டும் காலே வலிக்குது. எப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி எந்த இது பைக்கிலுமே நான் பார்க்கல. ஒரு பைக்கில் கீர் போடுறது ரொம்ப டைட்டாக இருக்குன்னா ரகடாக இருக்குன்னா அது இந்த பைக் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் மற்ற பைக் எல்லாமே வரும். ரொம்ப டைட்டாக இருக்குது. காலே வலி. ஃபஸ்ட்டு நாள்லாம் வந்து பார்த்தா நைட்டு தூங்க முடியல, அந்தளவுக்கு கால் வலி. அந்த அளவுக்கு வந்தது தான் டைட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா மிரர் தான். மிரர் வந்து ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது, கொஞ்சம் வந்து ஸ்வைப் ஆகுது. திருப்பி விட்டோன்னா ஒரு டைரெக்ஷனில் திருப்பினோன்னா நம்ம அதுலேருந்து ஒரு 3-4 ஒரு சென்டிமீட்டர் அப்படி வந்து கீழே மேலே போகிறது, அந்த மாதிரி வைப்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதே இதுவாகுது. அப்புறம் நான் இதில் ப்ராப்ளம்னு வந்து பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, மற்றபடி ஓட்டுறதுக்கெல்லாம் ஓகே தான். கீர் வந்து அது வந்து நிறைய பேர் வந்து நான் ஒழுங்காக இண்டிகேஷன் காட்டல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இவ்வளோ நாளில் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டின வரைக்கும் ஒரே தடவை தான் அப்படி வந்துச்சு. நியூட்ரு பண்ணிட்டேன், நியூட்ருன்னு காட்டிடுச்சு. ஆனால் கிளச்சு விட்டால் ஆஃப் ஆகுது. என்னன்னு வந்து பார்த்தா கீழே இருந்துச்சு பைக். அந்த மாதிரி ஒன் டைம் மட்டும் ஆச்சு. மற்றபடி அந்த ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் இந்த ஆப்ஷனுக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்து இந்த பைக் ரேட் வந்து ஓகே தான் சொல்லுவாங்க. நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். வேறு என்ன சொல்கிறது? ஓகே தான் கைஸ். இன்னும் ஒன்று பவர் தான் கம்மியாக ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் அப்பாச்சி ஓட்டிகிட்டு இருந்தேன் 160. அது ஓட்டிட்டு இது ஓட்டுறப்போ வந்து பார்த்தா ரொம்ப பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் இப்போ வரைக்கும் ரோட் மோடில் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டேன். ஆனால் 1-2 மறந்துட்டேன், என்னன்னு தெரியல. அதெல்லாம் அடுத்தடுத்து நான் வந்து சர்வீஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.